ஆபிரகாமை தேவன் அழைத்தாரு. පියාව ආබ්‍රාම දෙවියන් අභිෂේකිතාරා. ආලේප කරාද? நல்ல கவனிங்க. தகப்பன் ஆபிரகாமை தேவன் அழைத்தார். පියාව ආබ්‍රාම ස්වාමීන් වහන්සේ අභිෂේකිතාරා. ආලේප කරාද? அபிஷேகம் இல்லாமலே ආලේපේ නැතුවම தகப்பன் ஆபிரகாம் வாழ்ந்த வாழ்க்கையை நீங்கள் எண்ணி பார்க்கும்படியாக உங்களை அழைக்கிறேன். ඒ පියාව ආබ්‍රාම් ජීවත් වුණා ජීවිතේ පොඩ්ඩක් හිතලා බලන්න. உன்னை அழைத்தாரா? ඔබව කැඳෙව්වද කියලා ආන්න? உன்னை அபிஷேகித்தார். ඔබ ආලේප කරාද? ரோமர் எழுதின புத்தகம் 4வது அதிகாரம் 19 වෙනි පදේ කියවන්න. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. ඇදහිල්ලෙන් அவன் දුර්වල නොවේ. ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது වයස 100ක්ව සිටිනා මොතේ தன் சரீரம் செத்து போனதையும் தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். கவனிங்க, நல்ல கவனிங்க, හොඳට நல்ல ඇවුම්කන් கவனிங்க. දෙන්න. தகப்பன் ஆபிரகாம் அழைக்கப்பட்டாரா? පියාව ආබ්‍රාම් කැඳෙව්වද? அழைக்கப்பட்டாரு. කැඳෙව්වා. நீங்க அழைக்கப்பட்டீங்களா? ඔබ කැඳවලද? தகப்பன் ஆபிரகாம் அபிஷேகிக்கப்பட்டாரா? පියාව ආබ්‍රාම් ආලේප ලැබලා තිබෙනවද? என்ன சார், நீங்க அபிஷேகிக்கப்பட்டீங்களா? ඔබ ආලේප ලැබලා තිබෙනවද? வசனம் சொல்லுகிறது වචනේ කියනවා அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை, இது அழைக்கப்பட்டவன். ඔව් ඇදහිල්ලෙන් දුර්වල සිටින ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருந்தபோது වයස 100ක්ව තිබෙති. சரீரம் செத்து போனதையும் ශරීරයේ මල බව දැනගෙන சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் සාරාගේ ගර්භය මැරී තිබෙන බව දැනගෙන விளங்க இல்ல. பக்கத்துல தட்டிகள் நீ என்னத்தை எண்ணி கொண்டிருக்கிற? ඔබ මොනවාද සිතාගෙන සිටින්නේ? ஏய், செத்து போனதை මැරුණදේ நீ எண்ணிக்கொண்டிருக்கிற. ඔබ සිතාගෙන සිටිනවා. வெளியில செத்து போனதை எண்ணிக்கொண்டிருக்கிற. ඒ එළි තිබෙනස් මැරී තිබෙනස් எது ஆதாரமாய் இருக்க வேண்டுமோ, උඹට ආධාරය அழைப்புக்கு තිබෙන எது ஆதாரமாய் இருக்க வேண்டுமோ, அழைப்பை நிறைவேற்றுவதற்கு எது ஆதாரமாய் இருக்க வேண்டுமோ, அது செத்து போயிட்டு. நல்லா சொல்லுங்க, எது செத்து போயிட்டு? அழைப்புக்கு எதை ஆதாரம்? ஆபிரகாமே, உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஸ்தோத்திரம். ஆனால் சரீரம் செத்து නමුත් ශරීරයේ මලව තිබෙනවා. கற்பம் செத்து ඒ போய்விட்டது. ගර්භය මැරිලා තිබෙනවා. செத்ததை எண்ணிக்கொண்டிருக்கும் வரையில ஏ மேல தேவன் அழைத்த அழைப்புக்குள் உன்னால் போக முடியாது. உன்னால விசுவாசம் எதற்கு அழைப்பு, எதற்கு அழைப்பு? உன்னுடைய விசுவாசம் எதிர்மறையாய் இருக்க வேண்டும். உலகம் விசுவாசிக்கிறதை விசுவாசிக்க கூடாது. மரித்தோரில் இருந்து எழுப்ப வல்லமை உள்ள தேவன் இல்லாதவர்களை இருக்கிறவர்கள் போல அழைக்கிற தேவன், ஒன்றும் இல்லாமல் இருந்து சகலத்தை உருவாக்குகிற தேவன், சிங்கங்களின் வாயில் பிடிப்பட்டதை வெளியே கொண்டு வருகிற தேவன், சிறைச்சாலை அடைத்து வைத்திருப்பதை வெளியே கொண்டு வருகிற தேவன், சங்கிலிகளை உடைக்கிற தேவன். ඒ බැඳුම් කඩ ධම්මල ඔක්කොම කඩන්නා වූ දෙවියන් වහන්සේ. ආමේන්. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. அழைக்கப்பட்டவன் ஐயா, කැඳවපු ලැබපු අය, அபிஷேகிக்கப்பட்டவன் அல்ல. ආලේපේ இன்றைக்கு அபிஷேகத்தை பெற்றவர்கள் கூட, ஆவில நிறைவர்கள் கூட மரித்தவைகளை ஆபரேஷன் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. ඒ මැරෙන දේ ඔපරේෂන් කරගෙන සිටිනවා නෑ. இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற தேவன் ஐயா, ஒன்றும் இல்லாமல் என்று சகலத்தை உருவாக்க வல்லமை உள்ள தேவன் ஐயா. ஆபிரகாம் ஒன்றை செய்தாரு, தன்னுடைய சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும். සාරාගේ ගර්භයේ මල තිබෙන බව දැනගෙන ஹலோ, பேசே இல்ல. බේසික් එකම නෑ. நீங்க என்ன மத்த அத்திவாரா செஞ்சா அல்லேலூயா ஆமென் சொல்லுவீங்க. தகப்பன் ஆபிரகாம் தன்னுடைய அஸ்திபாரம் அசைக்கப்பட்ட பொழுதும், තමාගේ අස්තිවාරම தன்னுடைய மூலதனம் இல்லாமல் போன பொழுதும், තමාගේ අස්තිවාරම මැරිලා තිබෙන අවස්ථාවේ ஹalleluya ஹalleluya ஆமென். தேவனுக்கே மகிமை. දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. என்னவில்லையா? எது என்னவில்லையா? සිතුවේ නෑ. சொல்லுங்க, எது என்னவில்லையா? මොනවාද සිතුවේ சரீரம் නැත්තේ? செத்து போனது என்ன இல்லையா? මල බව දැනගෙන சாராளுடைய கற்பம் செத்து போனது என்ன සාරාගේ இல்லையா? ගර්භය මැරී තිබෙන බව ஹalleluya දැනගෙන ஹalleluya 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 ஹalleluya. ஹalleluya. இந்த காலையில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், மே உதாசன உங்கள் உபதேசம் எண்ணங்கள் பண்ண மாறுவதாக, உங்கள் சிந்தனைகள் ඔබගේ மாறுவதாக. සිතුවිලි වෙනස් ஹalleluya වේවා. ஹalleluya. உங்கள்
விசுவாசம் என்பது ඔබගේ ඇදහිල්ල அழைக்கப்பட்டவனுடைய விசுவாசம் කැඳවීමේ අයිති எதிர்மறையான ඇදහිල්ල விசுவாசம். ඒක වෙනස් වූ ඇදහිල්ල உலகம் விசுவாசிக்கிறதை விசுவாசிக்க மாட்டாயா. ලෝකේ විශ්වාස அவன் சொன்ன அவர் வேத வல்லுனர் எழுதி வைத்திருக்கிறாரு. මේ වේද சாராளுக்கு ඉතිහාසයේ கற்பப்பையே இருக்க ඒ இல்லையா? සාරට ඇවිල්ලා கற்பப்பை ගර්භණී இருந்தா இல்லாட்டி என்ன? ඒක තිබුණත් வேதம் சொல்லுது தேவவචනේ කියනවා. கற்பப்பை மறித்திருந்தது என்று ஆபிரகாமுக்கு ඒ தெரியுமா? ගර්භය ඇවිල්ලා මැරිලා තීලා තිබුණා நமக்கு மாத்திரம் අවස්ථාවේ இப்படி ஒண்ணு வந்திருந்தா சோத்திரம். பொண்டாட்டியும் புருஷனும் 40 நாள் பாஸ்டிங் ඒ භාර්යාවද ස්වාපුරුෂය ඇවිල්ලා දවස් 40ක් නිරාව ඉඳලා சபையை கூட்டு සභාවේ 10 நாள் ஒப்பாரி අඬලා வச்சு ඒ අඬලා ஐயோ இனி பிள்ளையே பிறக்காதுன்னு ඒ சொல்லிட்டான். දරුවා නෑ ඉපදෙන්නේ නෑ කියලා ஒன்றுமில்லாமையிலிருந்து தேவன் உருவாக்க வல்லமை உள்ளவர் ஐயா. ஆபிரகாம் சொன்னானா, ஏய் யாராலே அது எண்ணாதிரு. ඒක அதை හිතන්නෙම එපා ஜோத்திரம் සුති இவரை போயிட்டு செக் பண்ணி இருக்கிறார். දැන් ඕගින් චෙක් කරලා තියෙන நீங்க நினைக்கிறீங்க இப்பதான் இல்ல அந்த நாள்ல இதை விட லேட்டஸ்ட் ஆன இன்னைக்கு பாருங்க அந்த மம்மி எல்லாம் இன்னும் இப்ப எம்பம் பண்ணா இப்ப உங்களுக்கு 1 வருஷம் 2 வருஷம் தான் உங்களுக்கு எம்பம் பண்ணலாம். அந்த நாள்ல எம்பம் பண்ணா இன்னைக்கு இருக்கிறாயா அவ்வளவு லேட்டஸ்டா வாழ்ந்திருக்கிறார்கள். ஆபிரகாம் செல்வ சீமானா இருந்திருப்பான். ඒ ආබ්‍රහම ඇවිල්ලා சீமானா இருந்தான். ඕ ධනවත් ලෙස ඉතාමත් හොඳ සැප සම්පත් ජීවත් වුණා. ராஜாக்கள் செக் பண்ண டாக்டர் தான் போய் செக் பண்ணி இருப்பாரு. சும்மாட்டெல்லாம் செக் பண்ணி இருக்க மாட்டாரு. ராஜாக்களை செக் பண்ண டாக்டர் தான் ஆபிரகாமையும் சாராளையும் செக் பண்ணி சர்டிபிகேட் கொடுக்கிறார்கள். ඒ ආබ්‍රහම සාරාව චෙක් ஆபிரகாம் சொன்னா இதெல்லாம் ஒண்ணுமே ஆகவே ஆகாது. என்னை தேவன் அழைத்திருக்கிறாரு. தேவன் என்னை அழைத்திருக்கிறார் ஐயா. எனக்கு ஆபிரகாம் என்னை அழைத்தாரு. உன்னை பெரிய ஜாதியாக்கும்படியா. විශාල ජාතියක් කරන්න உலகத்தான் வாழ்வது போல நான் வாழ்வதில்லை. உலகத்தான் புலம்புவது போல நான் புலம்புவதில்லை. உலகத்தான் துக்கிக்கிறது போல நான் துக்கிப்பதில்லை. ஹalleluya ஹalleluya. ஆபிரகாம் நம்பினாரு உலகத்தின் சிஸ்டம் என் மேல வேலை செய்யாது. ලෝකේ තියෙන සිස්ටම් එක මගේ ජීවිතේ වැඩ කරන්නේ யாருக்கு கற்பம் எடுத்து போனா பிள்ளை கிடைக்காது? කාටද ගර්භය මැරලා ගියාන දරුවෝ ඉපදෙන්නේ නැත්තේ அழைக்கப்படாதவனுடைய வாழ்க்கையில் ஐயா சொல்லுங்க, எதிர்மறையான வாழ்வு. ඒක වෙනස් அழைக்கப்பட்டவனுடைய வாழ்வு எதிர்மறையான வாழ்வு. இயேசு 12 பேரை கூப்பிட்டார் பாருங்க. යේසුස් වහන්සේ 12 දෙනෙක්ව අඬ ගැව්වා. கூப்பிட்டு எடுத்து சொன்னாரு, අඬගාලා කිව්වා நீங்க உலகம் எங்கும் போயிட்டு ඔබ ලෝකේ පුරා ගිහින් ஹalleluya அங்க ஒண்ணும் இல்ல. ඒ කිසි දෙයක් கூப்பிட்டு 12 பேரை கூப்பிட்டு சொன்னாரு, 12 දෙනෙක් අඬගාලා කිව්වා அழைக்கப்பட்டவர்கள் කැඳවපු අය எதிர்மறையாக වෙනස් විදියට எதிர்மறையாக වෙනස් விசுவாசிக்கிறார்கள். විදියට විශ්වාස அதனால කරා பார்த்து சொல்லு, කියන්න ළඟ உன்னை එක්කෙනා நோயை குறிச்சு கவலைப்படாத. ඔබගේ ජීවිතේ உன்னை இல்லாமையை குறிச்சு ඔබගේ கவலைப்படாத. නැතිකම ගැන දුක් වෙන්න உன்னை එපා. பலவீனத்தை குறிச்சு ඔබගේ கவலைப்படாத. දුර්වලකම ගැන දුක් அது වෙන්න එපා. என்னாதிருக்கிற ஒரு விசுவாசத்தை ඒක இந்த காலை සිතන්න வேளையில் தேவன் මේ உண்மையில் උදෑසන දෙවියන් වහන්සේ ඔබ තුල ඇති කරේවා ஹalleluya.